ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகுவே கேத்துவே நமகா. 9 கிரகங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி, அதாவது 2.5 ஆண்டுகள் கும்பராசியில் இருந்து இப்பொழுது மீனராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்பராசிக்கு ஏழரை சனி ஆண்டின் கடைசி இறுதி கட்டமான 2.5 ஆண்டுகள் 2ஆம் இடத்திலும், சிம்மராசிக்கு அஷ்டம சனியாகவும் மற்றும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு சப்தம சனியாகவும் வரவிருக்கிறது. இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு அபரிமிதமான பலன்களையும், எந்த ராசிக்கு மிதமான பலன்களையும், எந்த ராசிக்கு சிரமங்களை வழங்குவார் என்பதை பற்றி நம்மிடையே விரிவாக உரையாட வந்திருக்கிறார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜோதிட சிகாமணி திரு லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைத்து ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியை பற்றி திருவாளர் நண்பர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது சனி பெயர்ச்சி மீனராசிக்கு 29/3/2025 பயிற்சி ஆகிறார். மேஷராசியை பற்றி, முதல் ராசி மேஷராசியை பற்றி கடைசியாக பேசலாம் என்று என்னுடைய கருத்து. இப்பொழுது ரிஷபராசியை முதலில் பேசுகிறேன். ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்பது மிகவும் ஒரு நல்ல காலம். எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு திருமண தடை, தொழில் தடை, இது எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் நீக்க பெற்று சிறப்பான பலன்களை அடைய இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசி ராசிக்காரர்கள். நீண்ட நெடுநாளாக வீடு கட்ட முடியாத சூழ்நிலை கூட இருக்கிறவங்க கூட வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சிறப்பாக தர இருக்கிறார். ஆகையால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவர்கள் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட்டார்களே ஆனால் அவர் வாழ்க்கையில் சிறப்பான நன்மைகளை பெற இருக்கிறார்கள். சரிங்கய்யா. வேற என்ன பலன்கள் சொல்ல இருக்கிறீங்க? பொதுவாக இந்த ரிஷபராசினியர்களுக்கு தொழில் 10ஆம் இடத்துக்கு 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் தற்காலம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை வர்றதுனால அவங்களுக்கு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள், சிறப்பான முன்னேற்றங்கள், வருமானங்கள், நல்ல வருமானங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. மீது கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாக ரிஷபராசினியர்கள் இந்த 2.5 ஆண்டுகள் மிகவும் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறார்கள். சரிங்க. இப்போ இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்குது. இந்த 3லையும் சனி பகவான் பயணம் செய்யும்போது என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும், என்னென்ன சிரமங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பொதுவாக ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் 3ஆம் பாரு ரிஷபராசியை பார்க்கறதுனால, சுக்கிரன் என்பது அந்த வீட்டினுடைய அதிபதி என்றதுனால இந்த 3 கிரகங்கள் பெரிய பாதிப்புகள் தராது. அதை பற்றி விரிவாக பேசுனா ரொம்ப நேரமாகும். ஆக இந்த ரிஷபராசினியர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் பயணிக்கும் போதும் ரோகி நட்சத்திரம் பயணிக்கும் போதும் மிகுந்த நன்மைகளையும் செய்வார். மிருகசீரிஷம் நட்சத்திரம் பயணிக்கும் போது சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஆனால் அது பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ராசி 12 ராசிகளையே மிகுந்த இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு தான் மிகுந்த நன்மையை செய்ய இருக்கிறார். சரிங்கய்யா, ரொம்ப நன்றியா. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி மேஷராசி கடைசியில் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்து நம்ம ரிஷபராசிக்கு அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு. சரி, மிதுன ராசிக்கு சனீஸ்வர பகவான் மிகவும் நண்பர். அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால
அவர் அஷ்டமாதிபதியும் 9 கூடையவன் ஆகி அவர் 10ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால, குரு வீட்டில் வந்து இருக்கிறதுனால, அந்த சனீஸ்வர பகவான் தொழிலில் சுணக்கம் இருக்கிறவங்களுக்கு முதலில் சிரமத்தை கொடுத்து பிறகு நன்மையை செய்ய இருக்கிறார். அதனால மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்பட வேணாம், தொடர்ந்து முயற்சி செய்வார்களே ஆனால் அவங்களுக்கு பாக்கியங்கள், தொழில் ஸ்தானங்கள், திருமணம் மிக விரைவில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆகையினால மிதுன ராசிக்காரர்களும் இது ஒரு யோகமான காலமே. முதலில் சிரமத்தை கொடுத்து பிறகு நன்மை செய்ய இருக்கிறார். நான் முதல்ல கேட்ட மாதிரி உங்களுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிஷம் இருக்கு, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு, குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. இல்லை, இது வந்து திருவாதிரை நட்சத்திரம், புதன், மிருகசீர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம்ன்ற போது மிதுனத்துக்கு அவர் எல்லாமே நட்பு தான். இந்த 3 நட்சத்திரம் பற்றி நீ நிறைய பேசுனா 2 மணி நேரம் மேலே ஆகும். சொல்லுங்க. அதனால இதனால இப்போ சனீஸ்வர பயிற்சி மட்டும்தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்திருக்கிறதுனால, 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம். இது வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய இருக்கிறார்கள். அதனால ஏன்னா இப்போ சனி பயிற்சி ஆகி அவர் தன்னுடைய 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவர்களுக்கு திருமண தடை இருக்கிறவங்களும் சிறப்பான திருமணம், வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும். ஆனால் அது சிரமப்பட்டு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற நல்லா இருக்கு, அருமையான இருக்கு. இந்த சனி பயிற்சி என்பது அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான காலம். சரிங்க. அடுத்த மிதுனராசிக்கு அடுத்த ராசியான கடகராசி. சரி, இப்போ கடகராசியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. பொதுவாக கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு, இது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. கடகராசிக்கு மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அவருடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அதாவது இழக்க நேரிடும். ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுறது முக்கியமாக கடகராசிகள் தவிர்க்கணும். ஏன்னா கடகராசிக்கு 7க்கு 8 கூடிய சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல வந்து அவருடைய நட்சத்திரத்திலே பயணிக்கும் போது பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். காரணம் கடகராசிக்கு மனோகாரகன், ஏன்னா சந்திரனுடைய வீடு. ஆனால் சனி 9ஆம் இடத்துல இருந்து அவருடைய பூர்வீக சொத்துக்களுக்கு பங்கத்தை விளைவிப்பார். அதனால கடகராசிக்காரர்கள்லாம் வந்து மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கடகராசிக்காரர்கள்லாம் இந்த சனி பயிற்சி என்பது கண் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதை அவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே வாட்டர் சைனட்ல வர்றதுனால அந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க கடகராசிக்காரர்களுக்கு வந்து சொத்துக்கள் இதுவாகும் சொன்னீங்க இல்லையா? தன் பேர்ல இருந்தா வேற பேர், எந்த பேர்ல இருந்தாலும் சனி பயிற்சி இவங்க வந்து அதை வந்து ஆக்குபை பண்ணாங்கன்னா அது நஷ்டம் தான் ஏற்படும். சரிங்க. மற்றவங்க பேர்ல இருந்து அப்படியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆமா. சரிங்க. சரி, அடுத்த கடகராசிக்கு அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு வந்து இப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு சனி வராது இல்லையா? இதை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்கள். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல 6க்கு 7 கூடையவன் 8ஆம் இடத்துல சனி பயிற்சி வர்றதுனாலையும் இந்த சனீஸ்வர பகவான் சிம்மராசிக்கு 6க்கு 7 கூடையவன் நன்மைகளும் தீமைகளையும் கலந்து செய்ய இருக்கிறார். இந்த சனி பயிற்சி அரசு துறையில் வந்து இவர்கள் ஏதாவது எதிர்பார்ப்புகளே ஆனால் அது வந்து மிகவும் தடைப்படும். அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை இவர்கள் கவனமுடன் செயல்பட்டால் அந்த துறையிலிருந்து வெற்றி அடையலாம். காரணம் என்னன்னா, சனீஸ்வர பகவான் சூரியன் நண்பனாக நினைப்பார். ஆனால் சூரிய பகவான் தான் சனீஸ்வர பகவான் பகையாக நினைப்பார். ஆகையினால இந்த அஷ்டமத்தில் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வந்திருந்தாலும் அவர் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு முடிவில் நன்மை செய்ய இருக்கிறார். அவர்கள் நல்லது நினைப்பார்களே ஆனால் நன்மையாக நடக்கும். தீய வழிகளில் தவறான வழிகளில் அவர்கள் பயணிப்பார்கள், தவறான தண்டனையை பெற இருக்கிறார்கள் என்றுதான் இந்த சிம்மராசியினுடைய அடிப்படை தத்துவம். அம்மா இன்னொரு இப்போ சிம்மராசிக்காரங்க நீங்கள் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா? இப்போ இந்த 7ஆம் இடம்ன்றது வந்து மனைவி ஸ்தானம் சொல்கிறாங்க.
அது 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 பார்த்தீங்கன்னா தன்னோட 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை அது மாதிரி? இல்லை, அப்படி அவர் 7ஆம் பார்வை குடும்பத்தை பார்த்தாலும் அவர் கன்னி வீடு தான் பார்க்குறாரு. சரிங்க. ஆகையினால கன்னி வீடு அவருக்கு நட்புன்றதுனால அந்த இடத்துல அவருக்கு அந்த பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடியதில்லை. சனி பார்க்கறது வந்து சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கறது குடும்பத்தில் சுபிக்ஷை தான் கொடுப்பார், தீமையை செய்ய மாட்டார். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த கேள்வி, உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள். உத்தியோக ரீதியில் தான் இவர்கள் நல்ல எண்ணத்தோடு எந்த ஒரு விஷயம் செயல்படுகிறானால் இவங்களுக்கு நன்மையே நடக்கும். தீய எண்ணத்தோடு செயல்படுகிறானால் தீமையே நடக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா சனீஸ்வர பகவான் சூரியனா தகப்பன். அப்போ அவர் வந்து தகப்பனுக்கு நன்மை செய்ய நினைப்பார். ஆனால் சூரிய பகவான் சனீஸ்வரனை வெறுப்பார் இல்லையா? ஆகையினால இந்த கான்செப்ட் வந்து சனி பகவான் சூரியனுக்கு நன்மை செய்கிறார். அப்போ இவர் நன்மையாகவே நடந்தார்னா, நல்லது எண்ணத்தோடு நடந்தார்னா அது இவருக்கு நன்மை. ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் நல்ல ஒழுக்கத்தோடையும், கண்டிப்பாக சிம்மராசிகள் தீய ஒழுக்கம் வச்சதுன்னா அதுக்குண்டான தண்டனையை இந்த சனி பயிற்சி கொடுப்பார். சரிங்க. நல்ல எண்ணத்தோடு நடந்தால் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுக்குறார். சரிங்க. அடுத்தது, இப்போ சிம்மராசிக்கு பிரத்யேகமாக ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க 8ஆம் இடத்துல இருந்துட்டு தன்னோட 3ஆம் பார்வையாக வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? கர்மஸ்தானத்தை, சிம்மராசிக்கு கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால என்னென்ன நன்மைகள்? கர்மஸ்தானம்னா சுப கர்மம் ஏற்படலாம். நாம் அதை பற்றி பேச விட சுப கர்மம் நல்ல அருமையான கர்மம். ஒரு வயதான அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. அதை பற்றி வேண்டாம். தொழிலில் அவங்களுக்கு தடைப்பட்டு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால நீங்கள் சிம்மராசிகள் பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றியா. அடுத்த சிம்மராசிக்கு அடுத்த ராசினா கன்னிராசிக்கு வந்து உங்களோட கன்னிராசி. இந்த சனி பெயர்ச்சி என்பது பெரிய யோகமான ஒரு பெயர்ச்சி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து ஜென்ரலாகவே வந்து திருமண தடை என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுக்க உண்டு எல்லா. ஆகையினால அந்த மாதிரி திருமண தடை உறவுகள்லாம் இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இது உண்டு. இந்த இடத்துல என்னன்னா தன்னுடைய அந்த ஆணவ போக்கை இவங்ககிட்ட அந்த ஆணவம் கொஞ்சம் இருக்கும், அதை கொஞ்சம் குறைச்சிட்டு மற்றவங்க அனுசரிய போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு திருமணம் அமைமையானால் அது சிறப்பான திருமணம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அமைய இருக்கிறார் இந்த சனி பெயர்ச்சி. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தன்னுடைய 7ஆம் பார்வையாக 180 டிகிரியில் சனீஸ்வர கன்னிராசி பார்க்கறது, குரு வீட்டில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதையும் அவருடைய நட்சத்திரம் நின்று பார்க்கறது சிறப்பான விஷயம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலம். இன்னொன்று, அவங்களுக்கு 10ஆம் பார்வையாக சனீஸ்வர 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வண்டி, வாகனம், வீடு, சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் மனைவியோடு வரக்கூடிய யோகங்களும் உண்டு. மனைவியே கொண்டு வரக்கூடிய யோகங்கள் உண்டு. அல்லது தாய் வகைய சொத்துக்கள் மிகவும் தடைப்பட்டு இருந்தால் கூட அதெல்லாம் உடனே ஒரு கிடைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்கு என்பது மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம். அது இல்லாமல் 7ஆம் இடத்துல அமர்ந்துட்டு தன்னோட 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறது, ரிஷப வீட்டை பார்க்குறதுனா ஒரு நட்பு வீட்டை பார்க்கறதுனால இன்னும் பிரபலமான யோகம். அதாவது 9ஆம் வீட்டை, அதாவது கன்னிராசிக்கு 5க்கும் 6 கூடையவன், பூர்வ புண்ணியஸ்தானி தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து அது அவருடைய நட்சத்திரத்திலே பயணிப்பார், புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார், குருடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு காலம். எதையும் தைரியமாக செய்யலாம், தொழில் தொடங்கலாம். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு இருந்தால் அந்த நஷ்டத்தில் மீளுவார்கள். மனைவியோட பிரச்சனை இருக்க வாழ்க்கை இருந்தால் அந்த எல்லாம் ஒரு சில டிவோர்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம், அதெல்லாம் இல்லாமல் தடைப்பட்டு இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கூட அதெல்லாம் நடக்காது இந்த கன்னிராசி இந்த காலகட்டங்கள். ஆமாம், தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஆகையினால இது ஒரு நல்ல காலம். சரிங்க. அடுத்த ராசியான துலா ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி என்னென்ன நன்மைகள் தரும், என்னென்ன பிரச்சனைகள் தரும் என்பதை பற்றி லக்ஷ்மணன் அவர்கள் நம்முடைய கூறுவார். துலா ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அந்த ராசி. இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வர்றதுனால
தைரியம், அதாவது வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அவங்கள மீண்டு வருவார்கள். 6ஆம் இடத்துல பாவி வர்றது ரொம்ப நல்லதுன்றதும் ஒரு சப்ஜெக்ட் உண்டு. இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய இவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கிற நோய் எதாவது இருந்தால் கூட அந்த நோயெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரிங்க. சிறந்த நண்பர்கள் கிடைப்பார்கள். இவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய தொழில் துறையில் உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இவருக்கு சேருவார்கள். ஆகையினால இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல யோகமான ஒரு காலம். பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் துலா ராசிக்காரர்கள் அவ்வளோ பெரிய தீமைகளை செய்ய இல்லை இந்த சனி பெயர்ச்சி. இன்னொன்று, துலா ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே வாழ்க்கையில் வந்து மேடும் பள்ளம் நிறைந்த வாழ்க்கையே அவருடைய வாழ்க்கை என்பது அவங்க முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கணும். இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி 6ஆம் இடத்துல இப்போ வர்றதுனால இந்த சனி பெயர்ச்சியால் அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை சுகஸ்தானத்தை அவருடைய நட்பு வீட்டை பார்க்கறதுனாலையும் 3ஆம் பார்வையாக அவர் 8ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் நோயும் அல்லது எதிரிகளால் தொல்லைகளை இதெல்லாம் வந்து அவங்க வந்து நிவர்த்தி அடைய செய்கிறார். ஆகினால இந்த துலா ராசிக்கு பெரிய நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்றது தான் பொருள். ஆனால் நன்மை என்பது 50%, தீமை என்பது 50% உண்டு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். துலா ராசிக்கு தீமையும் நன்மையும் கலந்த ஒரு சனி பெயர்ச்சி. சரிங்க, நன்றி. அடுத்தது வந்து விருச்சிக ராசிக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றார். இது வந்து ஒரு எப்படின்னா, விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் வர்றதுனால 3க்கும் 4க்கும் உடைய சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல வந்து அவருடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறதுனால விருச்சிக ராசி என்பது வந்து ஒரு எப்படின்னா, செவ்வாயோட வீடு, சந்திரன் நீச்சம் பெற்ற ஒரு வீடு, மற்ற கிரகங்கள் அங்கே உச்சம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதனால இந்த சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் தடைப்பட்டிருக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல செய்தி. ஏன்னா சனீஸ்வரன் ஆயுள்காரகன். அந்த 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் வர்றதுனால சந்திரன் பலகீனமாக இருக்கிறதுனால இந்த பெயர்ச்சி அவங்களுக்கு நன்மை. காரணம் என்னென்னா, சனீஸ்வர பகவான் 3க்கும் 4க்கும் உடையவன் தன்னுடைய 10ஆம் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் குரு வீட்டில் இருந்து குரு வீட்டையே பார்க்கறதுனாலையும் அது காலபுருஷனை 9ஆம் வீடு பார்க்கறதுனாலையும் குடும்பத்தை உருவாக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் தர இருக்கிறார். இரண்டாவது, வீடு கட்ட யோகமும் இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா மிகவும் சிரமப்படக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சி என்பது இவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். எது எப்படி இருந்தாலும் சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்மையான முறையில் இவர்கள் வருமானத்தை ஈட்டுபவர்களானால் இவர்களுக்கு நன்மையும், தீய வழிகளில் வருமானத்தை ஈட்டுபவர்களுக்கு தீமையே தான் செய்வார் என்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன். அது தகுந்த மாதிரி அந்த ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில நடந்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசிக்கு இப்போ தன்னோட 7ஆம் பார்வையை 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால அவங்களுக்கு என்ன நன்மைகள்? சார், விருச்சிக 7ஆம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. பூர்வ புனிசால உட்காந்து 3க்கும் 4க்கும் உடையவர் 5ஆம் உட்காந்து அவருடைய நட்பு வீட்டை பார்க்கறதுனால லாபங்கள் அத்தனை உண்டு. இருப்பினும் செவ்வாய் வீட்டுக்கு அவர் பகை என்றதுனால அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்ய மாட்டார். காரணம் என்னன்னா, குடும்பத்தை உருவாக்க இருக்கிறார், குழந்தை பாக்கியம் தர இருக்கிறார். இதுதான் அவர் செய்வார். ஏன்னா அவன் அடுத்த கட்டத்துக்கு அவன் அந்த குடும்பம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில நன்மைகளும் அடையணும், தீமைகளும் சந்திக்க இருக்கணும். அதனால்தான் இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்புகள் பெரிய விஷயம் சார். நல்ல விஷயம் சார். ஏன்னா இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி பாதிப்பு நிறைய குழந்தைகள் ஏங்குறாங்க இல்லையா, அது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. ஆமா, திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயது முதிர்ந்தவர்கள் திருமணம் ஆகாதவர் இருந்தா கூட இவங்க அவங்களுக்கும் திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு திருமணம் ஆகலைன்னா
ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்கன்றது இந்த காலகட்டங்கள் சனி பயிற்சி சொல்லுது. சரி, அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து 5ஆம் இடமான குரு வீட்டில் அமர்ந்து 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறவங்க, இதனால் வந்து காதல் திருமணங்கள் வந்து நடக்குமா இந்த காலகட்டத்தில்? காதல் திருமணங்கள் நடக்கணும் போது அது சுக்கிரனை வைத்து நாம் பயக்கணும். இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த காதல் என்பது அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அவங்க விருப்பார்கள், அதில் வந்து பெரிய நாட்டம் இல்லாதவர்கள். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தை பாக்கியம் தடைப்படுதெல்லாம் சில காரணங்கள், அது நாம் இந்த டிவியில் ஒரு இதாக பேச முடியாது. இருப்பினும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை செய்வார். அது நீங்கள் பேசணும், ரேவதி நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் ராசி அதிபதி போகும்போது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மை தான் செய்வார். அதனால தான் சொன்னேன், விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணமே ஆகாதவர்கள், வயதவர்கள் ஏதாவது ஒரு இளம் விதவைக்கு வாழ்வு கொடுப்பார்களே ஆனால் அவர்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமிக்க வாழ்க்கையாக சிறந்த அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் முக்கியமா குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகமான காலம், நல்ல காலம். மற்றபடி தொழில் ஸ்தானம் இதெல்லாம் நான் பேச விரும்பல. குடும்பத்தை உருவாக்க, நல்ல குடும்பத்தை உருவாக்க இருக்கிறார். 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தை உருவாக்க இருக்கிறார். நல்ல சார். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலை பற்றி நான் பேசலை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை உருவாக்க இது ஒரு நல்ல சனி பெயர்ச்சி. திருமணத்தை உருவாக்கக்கூடிய நல்ல பார்ட்னர்ஷிப், மனைவி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை. ஆமாம், தான் இழந்த சுகத்தை ஒரு விதவை பெண்ணுக்கு கொடுக்கறதுனால இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதிப்படுத்த குழந்தைகளை ஈண்டெடுக்க இருக்கிறார் என்றது தான் இந்த பொருள். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆகையினால இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு இதில் அவருடைய நட்சத்திரத்தில் குரு வீட்டில் உட்காந்து, இதுவே தனுசு வீடு இருந்து அது நட்சத்திரம் வேற வேற, மூலம் பூராட உத்திராட வரும். ஆனால் மீன ராசியில் உட்காரும்போது மென்மையான ராசி. அங்கே வந்து குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம், சனீஸ்வரனுக்கு நட்பு கிரகங்களே எல்லாமே. ஆகையினால இந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த சப்ஜெக்டை தான் யாருக்கு ஒரு விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்யனா சிறப்பாக வாழ்க்கை இருக்கு அப்படின்றது. ஆமாம், இது உண்மை. இது அது பிரகாரம் நான், ஏன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் திருமணம் என்பது இல்லாத போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இந்த காலகட்டத்தில் அவருக்கு செய்யறதுக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியாக இருக்கார். இதுவரை ரிஷபராசி முதல் விருச்சிக ராசி வரை சனி பயிற்சிக்கான பலன்களை நம்முடைய திரு லக்ஷ்மணன் அவர்கள் விரிவாக கூறினார். மேஷராசியை கடைசியாக வைத்துக்கொண்டு அதை சிறிது விரிவாக கூறுவதாக நம்மிடையே கூறியிருக்கிறார். இப்பொழுது விருச்சிக ராசிக்கு அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன பலன்களை தரும் என்பதையும், மேலும் இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி நம்முடைய இப்போது லக்ஷ்மணன் அவர்கள் கூறுவார். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வரன் வந்திருக்கிறது வந்து கேந்திராதிபத்திய தோஷம்னா கூட பாவிகள் கேந்திரத்தில் வர்றது நல்லது. இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால தொழில் விஷயத்தில் சில பாதிப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உந்துதலோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா அதில் வெற்றி அடையலாம். ஏன்னா தொழிலில் சில விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும், ஆனால் அந்த பாதிப்பு முழு பாதிப்பு இல்லை. நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு முழு உதவியை செய்வார். எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் தன்னுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் நின்ற இடத்து 12ஆம் இடமாக நடக்கிறதுனால 3ஆம் இடம் என்பது வீரம், விவேகம், போகம் அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விரயமாக போகிறதுனால துவண்டு போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஆகையினால் இவங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். பொதுவாக இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா,
நிலை சொத்துக்களில் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நிலை சொத்துக்கள்லேருந்து இவங்க விடுபடணும்னா தாய் வகையற விஷயங்களை வந்து இவங்க நல்ல முறையில் அணுக கற்றுக்கணும். தாயை வந்து துவசிப்பதும் இவங்களுக்கு மிகவும் தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து இவங்களுக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நண்பர்களால் சில பிரச்சனைகள், எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அதிலேருந்து இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இவங்க தனுசு ராசிக்காரங்க முருகப்பெருமானை எப்பவும் தியானம் பண்ணாங்கன்னா இவங்க வந்து அதுலேருந்து விடுதலை அடையலாம். பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சி இல்லை என்பதே என்னுடைய பொருள். அதுவும் இல்லாமல் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து தன்னோட 7ஆம் பார்வையை வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உத்தியோக ரீதியாக ஏதாவது மாற்றங்கள், இல்லை உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள்? உத்தியோகத்தில் வந்து இவங்க இருக்கிற உத்தியோகத்தை விடாமல் இருக்கிறது நல்லது. ஏகா இந்த உத்தியோகம் எனக்கு பிடிக்கல, இன்னொரு உத்தியோகம் போகலான்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு உத்தியோகம் அமைகிறதுன்றது ரொம்ப சிரமம். அதனால் அந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் கிடைக்கக்கூட போதுமான வருமானங்கள் தடைப்படும். அப்போ அந்த வருமானங்கள் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதே ஒரு மனநோயாக இருந்து அவங்களுக்கு அந்த உத்தியோகத்துறையில் முன்னுக்கு வர முடிய சூழ்நிலை உருவாக்குவார். மிகவும் கவனமுடன் செயல்படணும். மேலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அமர்ந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ அதை புதுசாக வேறு வீட்டுக்கு குடி போகுதோ, இல்லை தன்னோட வாகனங்களை மாற்றிக்கொள்வதோ ஏதாவது அவங்க பண்ணலாமா? அவங்க இல்லை, வாகனங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது, தவறு இல்லை. அது எல்லாருக்கும் ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் குடி வீட்டு புது வீட்டுக்கு பயணிக்கிறது ரொம்ப நல்லது, தவறு ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது தனுசு ராசிக்கு சொல்ல வருவீங்க? தனுசு ராசிக்கு ராசி அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த சனி பெயர்ச்சி நன்மைன்னு பேசினாலும் அந்த புதன் பகவான் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறதுனால சனி பெயர்ச்சியால் இவங்களுக்கு நன்மை இல்லை. மொத்தத்தில் ஒரு சுமாரான ஒரு காலகட்டம், நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அதனால் சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி நடக்கூடிய காலம் தனுசு ராசிகள் முருகப்பெருமானை தியானம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்க. முருகப்பெருமானா இப்போ திருச்செந்தூர் இல்லை, பொதுவாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் பொதுவான விஷயம். எந்த முருகப்பெருமானும் தியானிக்கலாம். அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் எப்பவும் முருகருடைய தோத்திரங்கள் எப்பவும் சொல்லிக்கினே இருக்கணும். இப்போ தனுசு ராசிக்கு அடுத்த ராசியான மகர ராசிக்கு வந்து இப்போ வந்து 7 சனி விடுபடுது சொல்கிறாங்க இல்லையா? அதனால நன்மைகள் இருக்குமா அவர்களுக்கு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள்? இல்லை, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் சனி வந்திருக்காரு. இதாவது மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி வர்றது நன்மை தான். ஆனால் அவர் நின்ற இடத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பம் 12ஆம் இடமாக மாறதுனால இவங்க வந்து அதாவது பண விரயம், வீண் விரயங்கள் இவங்களுக்கு ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி விரயமாக மாறுறதுனால இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொக்கங்கள் அல்லது மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தால் அந்த கடன் வர முடியாத சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். அவ்வாறு கடன் கொடுத்தவங்களையும் போய் கடன் கேட்கும் போதும் மிகவும் மென்மையாக தான் கேட்கணும், தவிர கோவப்பட்டு கேட்டார்னா இவர் தான் அடி வாங்கிக்கிட்டு தான் வரணுன்றது தான். கடன் கொடுத்தவனே அடிபட்டு வரான் இல்லையா? அந்த சூழ்நிலையை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார். அதனால காரணம் என்னன்னா, சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் இந்த நிலைமை என்பது அவங்களுக்கு உண்டு. அதனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் சொல்லக்கூடிய கடகராசி அது பகையே. ஆகையினால இவங்களுக்கு மனைவி மூலமாகவும் சில தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால மனைவியோட மிகவும் அனுசரணையோட போகிறது நல்லது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா இவங்க வந்து பெருமாள், அதாவது ரங்கநாத பெருமாளை இவங்க வந்து
பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமாளை இந்த காலகட்டங்கள் தரிசனம் பண்ணி வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது மகரத்துக்கு 2ஆம் இடம் வந்து கும்பம். அவரே நின்ற இடத்துக்கு விரயமாக போகிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்க்கிறது ரங்கநாத பெருமாளை இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லாத சுமூகமான வாழ்க்கை இருக்க வாய்ப்பு உண்டு. மேலும் இப்போ மகராசிக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட 3ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ குழந்தைகள் வகையில் ஏதாவது நன்மைகள் தீமைகள்? குழந்தைகள் இப்போது 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால 7ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால இவங்களுடைய பூர்வ புண்ணியசம் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால அப்போ அதாவது சனீஸ்வர பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை இதெல்லாம் கூட இருந்தால் கூட அதை நீக்குவார். இருந்தாலும் அது சிரமப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து அவர் கொடுப்பார். அப்போது அந்த சிரமங்களை அவங்க ஏற்றுட்டு அதை நன்மை தான் செய்ய இருக்கிறான்றதை உணர்ந்து செயல்படணும் இந்த சனி பெயர்ச்சி. ஆனால் முடிவு உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். சரிங்க. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மகராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியில் வந்து 12ஆம் வீடாக வருது இல்லையா? அது குரு நட்சத்திரத்தில் அவர் முதல்ல பிரவேசம் செய்யும்போது என்னென்ன நன்மைகள் என்ன தீமைகள்? இல்லை, 12ஆம் இடம் என்பது அயன சயன சுக போகஸ்தானமும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா சனீஸ்வர பகவான் அவருடைய பார்வை, அதாவது மகரத்துக்கு வந்து செவ்வாய் உச்சம் வீடு. சனீஸ்வர பகவான் தன்னுடைய வீட்டுக்கு செவ்வாய் உச்சமாக கொடுத்ததுனால அவர் எப்பவுமே மகர ராசியை ரொம்ப அந்த அளவுக்கு அவருடைய பலன் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது. ஏன்னா கும்பம் வந்து மூல திரிகோணமாக கொடுப்பாங்க. மகரம் வந்து எப்பவுமே வந்து முன்கோபக்காரர்கள், எதுலேயும் அவசரப்படக்கூடியவர்கள். ஆகினால் இவங்க செய்யக்கூடிய எல்லா வினைகளுமே மற்றவங்களை துன்பத்துக்கு உள்ளாக்குவார்கள். ஆகினால இந்த மகர ராசிக்காரர்கள்லாம் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது பணிவன்போடு இருக்க கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் குடும்பம் இந்த சனி பெயர்ச்சி குடும்பஸ்தானம் பாதிக்குது, மனைவி ஸ்தானம் பாதிக்குது. சரிங்க, நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்த ராசியான கும்பராசிக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்கிறார் இல்லையா? அப்போ அதனால வந்து என்னென்ன நன்மைகள் தீமைகள்? கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சென்றாலும் இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடம் அவர் நின்ற இடத்துக்கே 12ஆம் இடம் கும்பராசியாக மாறுறதுனாலையும் அவருடைய மகர ராசி 11ஆம் இடமான்றதுனாலையும் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு சனி பெயர்ச்சி. இருப்பினும் கும்பராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியை பெரிய நன்மைகள் செய்யார். முதல்ல கும்பராசிக்கார புரிஞ்சுக்கணும், இந்த சனி பெயர்ச்சி 2ல் வந்திருக்காரு, நமக்கு வந்து நன்மை செய்வார், 7 நாள் சனி நமக்கு விடுபட்டு போச்சு அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சனி பெயர்ச்சி என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிரமமான காலம். சரியான தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, எதுலேயுமே ஒரு விரக்தியான நிலை. இதையெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்க இருக்கிறார். ஆனாலும் முடிவு அவங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். முதல்ல சனீஸ்வர பகவான் அவருக்கு உண்டான அந்த செயல்பாடுகள் தண்டனையில் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கும்பராசிகளுக்கு நன்மை செய்ய இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வந்து சூட்சமம். ஏன்னா அவர் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடம் மாறினா கூட அவருடைய வீட்டுக்கு மகரம் 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்தை 1ஆம் இடம் வச்சு பார்க்கும்போது கும்பம் 2ஆம் இடம். ஆகையினால இந்த சனீஸ்வர பகவான் முதலில் அவர்களுக்கு தீமைகளை செய்தோ அல்லது அல்லல்கள் கொடுத்தோ பிறகு அவர்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார். ஆகையினால இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. சரி, இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பொதுவாக வந்து மகாலட்சுமியை போய் தோத்திரம் பண்ணுறது இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா மகாலட்சுமி தான் வந்து அந்த 2ஆம் வீடு, அதாவது வந்து ராசிக்கு. ஆமாம், அதனால் அந்த மகாலட்சுமியை தோத்திரம் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சிறந்த நன்மைகளை பெறுவார்கள். 2வது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சனீஸ்வரனுடைய மனைவியை தாமினியை இவங்க வந்து அம்மா அதாவது சனீஸ்வரன் மனைவி சூரியகுல மருமகள் தர்மபத்தினி தாமினி அம்மா வாழ்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாருன்னா, என்னால் பீடிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் என் மனைவியை யார் ஒருவர் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய கெடுதல்களை குறைத்து கொள்வேன் என்பது
சனீஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது. சரிங்க. அதை நேயர்களுக்கு ஜெம் டிவி மூலமாக சந்தோஷமுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை ஜெபித்து அனைவரும் சிறப்புடன் வாழ்வீராக. மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதசனின்னு சொல்கிறாங்க. 2ஆம் இடம் வந்து பாதசனின்ற போது அவங்க வாகனத்தில் செல்லும் போதோ இல்லை நடந்து போகும்போதோ இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடம் கும்பமாக போகிறதுனால இவங்களுக்கு இடது பாதத்துக்கு மேலே முழங்கால் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதில் ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாகனம்ன்றது இல்லை, இந்த சனிப்பேச்சு என்பது இவங்களுக்கு இந்த இடது பாதமும் இடது பாதத்துக்கு மேலே இருக்கிற முழங்காலும் இந்த காலகட்டம் பாதிக்க செய்யும். இது வந்து வாழ்நாள் முழுக்க இந்த பாதிப்பு இருக்கும். ஆனால் 30 வயதுக்குள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. 30 வயதில் 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு என்பது வந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க போகாது. ஆர்த்தடிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை, அது அதனுடைய ஏன்னா சனீஸ்வர பகவான் இடது ஓணம் கால் ஓணம் இல்லையா, அது வந்து அந்த செயல்பாடுகள் வந்து ஆமாம் ஒரு 30 வயதுக்கு மேலே அல்லது 35 வயதுக்கு மேலே தான் அது வந்து, ஏன்னா இளமையில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அந்த முதுமையில் வரும்போது அந்த 40 வயசு டச் பண்ணும் போதெல்லாம் அந்த எலும்பு செய்யக்கூடல அந்த காலகட்டம் இந்த பயிற்சி வரக்கூடிய காலங்களுக்கு அவங்கெல்லாம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் சொல்லுவாங்க வண்டி வாகன விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய கருத்து என்னன்னா 45 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த சனி பயிற்சியை மிகவும் எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது உடற்பயிற்சி செய்து உடலை பாதுகாத்து கொள்வது நல்லது, ஆரோக்கியமாக. ஆமாம், அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா சனி பயிற்சினா அந்த தாமினியை இவங்க யார் வணங்குறாங்களோ அது வந்து அவங்களுக்கு நன்மை செய்வார் சனீஸ்வர பகவான். சரிங்க. இப்போ அடுத்தது நம்ம மீனராசிக்கு போகிறோம். மீனராசிக்கு வந்து இப்போ வந்து தன்னோட விரயஸ்தானத்துலேருந்து இப்போ ஜென்மத்துக்கு வராரு. சரி, அதாவது ஜென்மத்துக்கு வரும்போது என்னென்ன நற்பலன்களை கொடுப்பார், என்னென்ன பாதகங்களை செய்வார் அப்படின்னு கொஞ்சம். பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து அவருடைய நட்சத்திரத்திலே பயணிக்க போகிறார். குரு வீட்டில் இருந்து 6 சனி பயிற்சி ஆகும்போது 6 கிரகங்கள் மீனராசியில் வர்றதுனால இது வந்து ஒரு பெரிய நன்மை அப்படின்னு பேசுவாங்க. அதிக கிரகங்கள் 6 கிரகங்கள் வந்தாவே அதனுடைய நிலைமைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு கிரகங்கள் 6 கிரகங்கள் இருந்தாவே அந்த ராசிக்காரர்கள் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாட்கப்படுவார்கள். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 6 கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அருமையாக இருக்குன்னுவாங்க. அதிக கிரகங்கள் வர்றதுனாலேயே நன்மை என்பது இல்லை, அதுவே நமக்கு பாதகமாக முடியுது. சரி, இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் அங்கே யார் சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரன் யார் மீனராசிக்காரங்களுக்கு 3க்கும் 8 கூடையவன் உச்சம் பெறதுனால இப்போ சனி பயிற்சி ஆகிறதுனால அங்கே வந்து சிரமங்களை சந்திக்க இருக்கிறார் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம். அடுத்தது வந்து அங்கே வந்து சூரிய பகவான் அங்கே சனி பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் இருக்கார். சூரிய பகவான் யார் 6 கூடையவன். அப்போ 6க்கு 8 கூடையவன் அங்கே இருக்கிறதுனால கூட சனீஸ்வர பகவான் யார் 12ஆம் அதிபதி அங்கே இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி என்பது ஆரம்பத்தில் பல தொல்லைகளை துன்பங்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். நான் சொல்கிறதுனால பயப்பட வேணாம், எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது ஒரு நோக்கத்தோடு தான் உங்களுக்கு சொல்கிறேன் தவிர உங்களை பயமுறுத்துறதுக்கு அல்ல. சரி, இந்த மீனராசிக்கு இருக்கிறவங்க இவங்க தப்பிக்கணும்னு சொன்னால் பெருமாளை வந்து வழிபடணும். எந்த பெருமாள் ஐயா? தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது ஸ்ரீதேவி பூதேவியோட சமேதமாக இருக்கக்கூடிய பெருமாளை இவங்க பாக்கெட்டில் எப்போ வச்சுருந்தாங்கன்னா இவங்க தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பெருமாள் தான் வந்து இப்போது நாங்கள் காஞ்சிபுரம்ன்றதுனால நாங்கள் வரதராஜ பெருமாளை தான் நாங்கள் வந்து வடிதாண்டா பத்தினி தாயாரம்மாள் தான் பாழகம்மான்னு சொல்லுவோம். அதனால் அந்த அம்மாவை நம்ம தியானம் பண்ணோம்னா நிறைய துன்பங்கள் வந்து விடுதலை கொடுப்பாங்க. அந்தந்த இடத்துல வாழக்கூடியவங்க அந்தந்த கோயில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து யார் யார் தியானம் பண்ணுறாங்களோ அவங்க இதிலேருந்து விடுதலை ஆவாங்க. முக்கியமாக பெருமாள் மட்டும் தியானம் பண்ணலை, தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை அவங்க பயபக்தியோடு வணங்கினாங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவார்கள்.
மேலும் இந்த 7ஆம் வீட்டை அவர் பார்க்க சனி பார்க்கறதுனால 7ஆம் வீட்டு பார்க்குற மனைவிக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா அத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து சூரியனும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார், சந்திரனும் பார்க்குறார். ஏன்னா இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால 7ஆம் வீடு பாதிப்படையுது. ஆகையினால மனைவிக்கு நோய் நொடி வரக்கூடிய அல்லது கணவன் பெண்ணாக இருந்தால் கணவனோட அனுசரணை போகிறதால நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை இவங்க மனைவிக்கிட்டேயோ அல்லது கணவன்கிட்டேயோ பயன்படுத்துகிறாங்கன்னா அதனுடைய துன்பங்களை அதனுடைய விளைவுகளை இவங்க அனுபவிக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அது இவங்க தவிர்த்துக்கலாம். இந்த பெருமாளை தியானம் பண்ணாங்கன்னா, அதாவது மகாலட்சுமியோட தாயாரோட சேர்ந்த பெருமாளை தியானம் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். அது மாரி இல்லாமல் அங்கே அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ராகு பகவானும் அங்கே இருக்காரு இல்லையா? ஆமாம், ராகு பகவான் என்னென்னா ராகு பகவான் அங்கே இருக்க நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ராகு பகவான் அங்கே இருக்கிறதுனால அவர் பின்னோக்கி பயணிக்கிறதுனால 12ஆம் வீட்டை பயணிக்கிறதுனால நிறைய விரயங்கள் ஏற்படும். சொத்துக்கள் இருக்கிறது அழிக்கப்படும். ஏன்னா ராகு 12ஆம் இடத்துல போனாவே எல்லாமே போச்சு. ஏன்னா ஸ்பெக்குலேஷன்லாம் போனாங்கலாம் வட்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சிரமப்படுவார்கள். அது முறையாக பரவாயில்ல, அதிகப்படியான வட்டி வாழ்க்கையில் தண்டனை அனுபவிக்கிறார்கள். முக்கியமாக அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இந்த ராகு பெயர்ச்சி ஆகும்போது கண்டிப்பாக அரசியல்வாதிகள் தவறு செய்தவர்கள் இந்த சனி பெயர்ச்சி என்பது தண்டிக்கப்பட இருக்கிறார்கள். மீனராசி சேர்ந்த அரசியல்வாதி. ஆமாம், மீனராசியுடன் அரசியல்வாதிகள் பொதுவாக மீனராசியில் இந்த சனி பெயர்ச்சி என்பது தவறு செய்தவர்கள் நிறைய பேர் தண்டிக்க இருக்கிறான்றதே பொருள். ஏன்னா இவர் 12ஆம் இடத்துல காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அவர் குரு வீட்டில் இந்த 6 கிரகங்கள் எப்பவுமே வராது. இந்த 6 கிரகங்கள் வரதான் மிகவும் சிரமம். ஆமாம், அதனால் குரு பகவான் இந்த இடத்துல பார்வை இல்லை. அதனால் இந்த ஜாதகர்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தீய நோக்கத்தோடு சம்பாதிச்சவங்க அல்லது இந்த நாட்டுக்கு தீமைகளை செய்யக்கூடிய விதைச்சவங்கெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த ஜெம் டிவி நேர்வாக இந்த லக்ஷ்மணன் ஜோதிடர் சொல்லிக் இதை உணர்ந்து அவர்கள் செயல்படணுன்றது தான் என்னுடைய பொருள். சரிங்க. அது இல்லாமல் அந்த சனி கும்பராசிலேருந்து மீனராசி வரும்போது அதே நேரத்தில் ராகுவும் சனி பகவானும் ஒரே டிகிரியில் சந்திக்கும் போது ஏதாவது விளைவுகள் ஏற்படுமாயா? அதாவது ஒன்று கடல் சீற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகுவும் சனியை சந்திக்கக்கூடிய காலத்தில் கடல் சீற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா கடல் மூலமாக மற்ற நாடு போர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்கள் என்பது என்னுடைய கருத்து. மிகவும் அப்படி அடைஞ்சால் கூட நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு தான் நன்மை தான் நடக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய 6ஆம் இடத்துல அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காலபுருஷனுடைய 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் அடுத்த குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்துல போகிறதுனாலையும் இதனால் நன்மையை தான் செய்வார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தன்னுடைய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டையும் அடுத்த பெயர்ச்சி 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்குற எந்த பிரச்சனை இல்லை, மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனாலும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒன்று பிரச்சனை சந்திப்பாங்கள, நோய் நொடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் பயமும் உண்டு. அது அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். வெளி வட்டாரம் போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 6 கிரகோட சேர்க்கை தனுசுல இருந்தது இல்லையா? அது அதனோட காலகட்டம் வேற இல்லை. இப்போ இந்த காலகட்டங்கள் வேற. தனுசு என்பது ஃபயர் ஹவுஸ், இது வாட்டர் சைனட். அதனால தான் 12ஆம் இடத்த அது தனுசு பாக்கியஸ்தானம், இது விரயஸ்தானம், காலபுருஷ விரயஸ்தானம். அப்படின்னும் போது 6 கிரகங்கள் வந்திருக்கிறதுனால மக்களுக்கு தீமை இல்லை, அரசாங்கத்துக்கு தீமை. அதனால் அரசாங்கம் அந்த அரசாங்கம் சொல்லக்கூடியதான் நான் சொல்ற அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இருக்கு, ஜாகிரதையா இருக்குன்னு சொல்லுவேன். சரிங்க. அப்போ மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மை இல்லை.
இல்ல. காரணம் என்னன்னா, சனீஸ்வர பகவான் அவருடைய வீடு அவர் நின்ற இடத்துக்கு கும்பம் மீனத்துக்கு கும்பமே 12ஆம் இடம் போகிறதுனால இந்த சனி பெயர்ச்சி என்பது அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சரிங்க. அதுவும் 6 கிரகங்கள் அவங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்கும்போது ராகு பகவான் அங்கே இருந்து சரி. அவங்கள பின்னோக்கி வர்றதுனால அவங்க வாழ்க்கையில் சிரமங்கள் அடைய இருக்காங்க. சொத்துக்கள் விரயம் அடைய இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து. அது இல்லாமல் தன்னோட இப்போ சனி பயிற்சி ஆற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார். அப்போ வந்து தன்னோட குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு வந்து சனி பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால என்ன, சனி வந்து 3ஆம் பார்வை குருவை பார்க்குறாரு. அதனால இல்லை, அதுதான் சொல்கிறேன்னா, இப்போ சனி பெயர்ச்சி 3 குருவை பார்க்குறாரு. ஆனால் குரு பகவான் அடுத்த இவர் சனி நட்சத்திரம் வரும்போது குரு பகவான் 4ஆம் இடத்துல போயிடுவார். ஆமாம். அதனால அப்படி போகும்போது காலபுருஷ 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால மக்களுக்கு எந்த தீமை இல்லை. ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் செய்யக்கூடிய வினை என்னன்னா, அதாவது அரசாங்கத்துக்கு தீமைகள், அரசு துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிரமங்களை கொடுக்க, தவறு செய்பவர்களுக்கு தண்டனை செய்ய கொடுக்குறாங்க. அது எந்த மாற்றம் இல்லை, அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்குண்டான வினைகளை கொடுத்து தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் இயற்கை. ஆமாம், வினையை விதைச்சவன் வினை அறுப்பான் என்றது இந்த சனி பெயர்ச்சி உணர்த்த போகிறார். அது இல்லாமல் வந்து தன்னோட 10ஆம் பார்வையை வந்து மீனராசியோட 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் வந்து புதிய தொழில் மாற்றங்கள் ஏதாவது மீனராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் மாற்றங்கள்லாம் அதான் இந்த எப்பவுமே இந்த ராசிக்கு எந்த அளவுக்கு அவர் தண்டனை கொடுத்து திரும்பி நன்மை செய்ய இருக்கிறார். சரிங்க. இந்த மீனராசிக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசலாம். நீ தான் தண்டனை அனுபவிச்சிருப்போட என்ன இருக்குது, எல்லாமே பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சதுக்கப்புறம் இப்போ கும்பம் அதிபதி 12ஆம் அதிபதி அவரே வந்து இப்போ 2ஆம் இடத்துலேருந்து அவர் நின்ற இடத்துக்கு 12ஆம் இடம் போகிறதுனால ஆயுள் பங்கம்ன்றது பொது விஷயம், நாம் பேசணும். அதுக்காக தான் மறைமுகமாக சொல்கிறேன். இந்த மீனராசிக்காரங்களுக்கு தவறு செய்தவர்கள் அனைவருமே இந்த மீனராசியில் இந்த சனி பெயர்ச்சி என்பது தண்டனை அனுபவிக்கிறார். காரணம், இந்த சரி 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட சனி வந்திருக்கு. ஆனால் ராகு பகவான் அங்கே இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. ராகுவும் சனியும் ஒன்றா சந்திக்க போகிறார்கள். அந்த காலகட்டங்கள் இந்த சனி பெயர்ச்சி அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அனைவருமே வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்க இருக்கிறார்கள். அவரவர்கள் பாதுகாப்போடு இருப்பது நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி தாயாருடன் இணைந்த பெருமாளை அதுக்காக தான் இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த அரசு துறையில் இல்லை வந்து ஒரு உயர் பதவியில் அடையணும், இல்லை வந்து ஒரு மந்திரி பதவி அடையணும், இல்லை ஏதோ ஒரு அடையணும்னா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வந்து போய் தரிசனம் பண்ணுவாங்க. ஏன்னா உயர் பதவி கிடைக்கணும்னு அவர் தான் தாயாரோடு இருக்கக்கூடாது. நிறைய பேர் தவறு பண்ணுறாங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி எல்லாமே தப்பிக்கிறாங்க. ஆனால் இதை தப்பிக்கிறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுதான் இப்போது இந்த மீனராசியில் சனி பெயர்ச்சி ஆகிறது. ஏன்னா மீனத்துக்கு உகந்தவர் சுக்கிரன் உச்சம் வீடு ஸ்ரீரங்கநாதர். ஓகேங்களா? ஆகையினால இது வந்து தப்பிச்சுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் தான் என்னுடைய கருத்து. அதை அனுபவிப்பார்கள். அதை செய்யாமல் இருப்பது நல்லது. இப்போ நீங்கள் வந்து அதுக்காக தான் பெருமாளை தரிசனம் பண்ணு, தாயாரோட பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இந்த மீனராசிக்காரன் நல்லா இருப்பாங்க. எப்பவும் பெருமாளை தன்னுடைய பாக்கெட்டில் தாயாரோட இந்த பெருமாளை வச்சுக்கணும். ஆமாம், ஸ்ரீரங்கநாதரை, அதாவது வந்து சுக்கிர பகவான் ஸ்தலம் அது. அங்கே சுக்கிரன் உச்சம் வீடு. குருவும், அதாவது 2 அசுரகுரு தேவகுரு ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. அங்கே வந்து சுக்கிரன் தான் அங்கே இருக்கார் சனி பெயர்ச்சி ஆகும்போது. அப்போ சுக்கிரன் தான் அங்கே வந்து ஆளுமை இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கநாதர். அங்கே தரிசனம் பண்ணால் இவங்க தப்பிச்சிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இது தரிசனம் தப்பிச்சிக்கலான்றதை விட இந்த சப்ஜெக்ட் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்னா, பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை தானமாக கொடுப்பது நல்லது. ஏழை பெண்களுக்கு ஒரு ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நல்லது. அதாவது தாலியை வழங்குவது நல்லது.
அல்லது ஒருவருக்கு படுக்க பாய். அந்த பாய் என்பது நாம் சொல்லலாம், அது வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இந்த பாயை ஏழைகளுக்கு கொடுத்து தான் நிறைய அரசியல்வாதிகளோ பணக்காரர்களோ வந்து நன்மை அடைஞ்சிடுறாங்க. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா அந்த 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 சுகங்கள் அந்த பாயில் படுக்கும்போது அந்த பாவத்தெல்லாம் இவங்க ஏற்றுக்கிறாங்க. அதனால் இந்த பாய் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பாயை ஒருத்தருக்கு தானம் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம், பெரிய வசதி படைத்தவர்கள் ஏழை எளியவர்களுக்கு படுக்க பாய், அது வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, இருக்கும் இருப்பிடம், சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர், இந்த பஞ்சபூதங்களில் படுக்கிறதுக்கு உண்டான சுகங்கள் தான் முக்கியம். அந்த பாயை கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு துணியை கொடுத்தாங்கன்னா மானத்தை மறைச்சிக்கிறாங்க. தாலி பாகத்தை கொடுத்தா வாழ்நாள் முழுக்க அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. இந்த மீனராசிக்காரங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சாங்கன்னா இவங்க தப்பிச்சிக்கலாம். இந்த ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். அதுக்குமா இன்னொன்று பிரத்யேகமான இந்த அனாதை பிணங்களுக்கு வந்து அது வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேணாங்க ஐயா, வேண்டாம் ஐயா. ஏன்னா அதெல்லாம் அந்த சப்ஜெக்டை நீங்கள் போகாதீங்க, வேண்டாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் கடைசியாக வந்து மேஷராசி வந்து கடைசியாக பேசலாம் சொன்னீங்க, ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க நீங்கள்? இப்போது மேஷராசிக்கு வந்து இப்போ அதாவது வந்து மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வர்றார். 7 சனி ஆரம்ப. ஆமாம், இந்த வந்து 7 சனி ஆரம்ப சனி. மேஷராசியில் வந்து சனீஸ்வர பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போது மேஷராசிக்காரர்கள் அத்தனையுமே முன்கோபம் உடையவர்கள், எதுலேயுமே வந்து துரிதமாக செயல்படக்கூடியவர்கள். அது வந்து சரராசி என்பதனால எதுலேயுமே குயிக்காக ஆக்ஷன் இருக்கக்கூடியவர்கள். 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வர்றதுனால இவங்களுக்கு உடல் பலகீனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. நான் இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போது கால் ஊனம் ஏற்படக்கூடிய, ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வர்றதுனால இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6 கிரகங்கள் அங்கே 12ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு கால் ஊனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவங்க வந்து, ஏன்னா சனீஸ்வரன் 12 இருக்கிறதுனால, ராகு அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பலகீனத்தை கொடுப்பார், அந்த தண்டனையை கொடுப்பார். அவங்க பொதுவாக ஜாக்கிரதையாக மேஷராசிக்காரங்களாம் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, மேஷராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய ராசி விருச்சிகம், அஷ்டமாதி ராசி. இப்போது சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல இருக்குது. அவர் தன்னுடைய 10ஆம் பார்வை என்ன பண்ணால் 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. தந்தை வகை சொத்துக்களும் இந்த இடத்துல விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனீஸ்வரன் 3ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டை 12ஆம் அதிபதி 12லிருந்து, அதாவது தொழில்காரகன் லாபக்காரகன் 12ல் மறைந்து மேஷராசிக்கு அவர் செவ்வாய்க்கு பகையிடுறதுனால 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டு, அதாவது ரிஷபத்தை பார்த்தா கூட, அவருடைய நட்பு வீட்டை பார்த்தா கூட, அங்கு வந்து சந்திரனுடைய உச்சம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது சந்திரன் எப்படின்னா, அவர் வந்து அவருக்கு என்ன நன்மையோ அதை அனுபவிக்க அவர் ரெடியாக இருப்பார். அதனால் அவரை திருத்தக்கூடியவர் சனீஸ்வர பகவானே. அந்த சனீஸ்வர பகவானுடைய பார்க்கறதுனால ஆசாபாசங்களை கட்டுப்படுத்த விரும்பலைன்னா அதுக்குள்ள தண்டனைகளை அனுபவிப்பாங்க. ஏன்னா சந்திரன் யாருன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை, தனக்கு மீறிய ஒரு விஷயத்தை போய் ஆசைப்படுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, உச்சம் பெற்ற சந்திரனை சனீஸ்வர பகவான் விரயஸ்தானாதிபதி இருந்து அவருடைய நட்சத்திரத்தை பார்க்கறதுனால, புதனுடைய நட்சத்திரத்தை பார்க்கறதுனால, குரு நட்சத்திரம் சந்திரன் பகை என்றது பார்க்கறதுனால, சுக்கிர வீட்டுக்கு குரு பகவான் பகை ஆகையினால எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுனால குடும்பம் நிறைய பிரச்சனைகள், ரொக்கம் செலவாகும், வலது கண் நேத்திரம் பாதிக்கப்படும். அது கண்டிப்பாக பார்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை கண் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்குது நல்லது. அல்லது பரணி நட்சத்திரம், அடுத்தது சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரத்தில் பரணி பூரம் போராடும், இந்த நட்சத்திரத்தில் கண் டாக்டர்கிட்ட போகாமல் இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை போகாமல் இருக்குது நல்லது. இந்த ஆகினால மற்ற கிழமைகளில் டாக்டர்கிட்ட போனால்
இவங்களுக்கு கண் பாதிக்காது. கண்டிப்பாக இவங்களுக்கு வலது கண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடிய, ஆமாம், மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஏன்னா அவருடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நோயினுடைய குடுக்கு இருக்கிறார். இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய நோயை அவர்கள் உணர்ந்து அந்த நோயை போக்கிக் கொள்வது நல்லது. இல்லைன்னா இந்த நோயை அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பலகீனத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். நோய் வந்தால் 6ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் வந்தால் போயிடுவாங்க. ஆனால் சனீஸ்வர பகவான் விரயத்திலிருந்து 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நோய் கண்டிப்பாக வந்தோன்னா இந்த நோய்க்கு உண்டான பரிகாரத்தை நம்ம தேடணும். மருந்துகள் தேடணும், இல்லை அதுக்குண்டான பரிகாரத்தை தேடணும், தவறு இல்லை. பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் நீங்கள் கேட்டிங்களா திருச்செந்தூர் முருகப்பெருமான இவங்க தரிசனம் பண்ணாங்கன்னா, ஏன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவாகவும் இருக்கார், ஈசனாகவும் இருக்கார், தகப்பன் ஸ்தானாதிபதி குமரனாகவும் இருக்கார். அதனால் ஏன்னா இந்த திருச்செந்தூரில் தான் நிறைய பேர் மிருத்யுஞ்சய யாகம் பண்ணுவாங்க. மிருத்யுஞ்சய யாகம் பண்ணுவாங்க, எதிரிகளை வெல்லக்கூடிய யாகமும் பண்ணுவாங்க, சத்ரு சம்யாக யாகம் பண்ணுவாங்க. அதனால் அவர்களோட ஆயுள் பாவத்தை விருத்தி பண்ணிக்கணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது என்னோட ஒரு பொதுவான ஒரு கேள்வியை. இப்போ பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியுமான சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வரும்போது இந்த மூத்த வயோதிகர்களுக்கு ஆயுள் ஸ்தானம் ஏதாவது பாதிக்கப்படுமா ஐயா? 11ஆம் இடம் என்பது மூத்தவருக்கு பொதுவாக பேசுவாங்க. அதாவது எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் வரும்போது இதனால் மற்றவங்களை பாதிக்கும்ன்றது பொது விதி. ஆனால் அவருடைய ஜாதகம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன். என்னென்னா 11ஆம் அதிபதி விரயத்தில் போகிறதுனால மூத்தோர்கள் இவர்களுக்கு முரண்பாடான செயல்படுவார்கள் என்றதான் நம்ம பொருள் எடுத்துக்கணுமே தவிர அவருக்கு ஆயுள் பங்கம் ஏற்படுன்றது இந்த இடத்துல பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆயுள்காரகன் சனின்னு சொல்றாங்க, அதனால அந்த கேள்வி. அதான் அவருடைய ஜாதகம் ஆயுள்காரன் நல்லா இருந்தோம்னா அப்போ அது இது இல்லையா, முரண்படுவார்கள். இவருக்கு மூத்தவர்கள் முரண்படுவார்கள். மூத்தவர்கள் இவர் சொல்ல கேட்க மாட்டாங்க. அதுதான் பொருள் எடுத்துக்கணுமே தவிர அவருக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் என்பது இந்த இடத்துல பொருள் அல்ல. அப்படிலாம் தவறா நீங்கள்லாம் எடுத்துக்க கூடாது, அது தவறாகவும் பேசக்கூடாது. சரிங்க. இப்போ மொத்தத்தில் பொதுவாகவே ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சிருந்தோன்னா சனியோட பாதிப்புலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு தவறு இல்லை. ஏன் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சனீஸ்வர பகவான் அவர் தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆஞ்சநேயர் தான் அவருக்கு எல்லாமே பணியோட செய்கிறார். அதாவது எண்ணஸ்தானம் முதல்ந்து அவருக்கு அந்த பலத்தை கொடுக்குறார். ஆகினால சனீஸ்வர பகவான் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஆஞ்சநேயர் எனக்கு உதவி செஞ்சதுனால என்னுடைய காலகட்டங்கள் மக்களுக்கு நான் துன்பத்தை கொடுக்கக்கூடிய காலங்களில் ஆஞ்சநேயர் யார் ஒருத்தர் தியானம் பண்ணுறாங்களோ அந்த துன்பத்திலேருந்து அவங்கள விடுவிப்பேன் என்றது அவர் வாக்கு கொடுக்குறார், ஆஞ்சநேயருக்கு வாக்கு கொடுக்குறார். ஆகையினால அந்த ஆஞ்சநேயரை வணங்கணுன்றது விதி. அது ஒன்று. அதையும் மீறி அவருடைய மனைவி தாமினியும் வணங்கலாம். நிறைய பேர் செவ்வாதோஷத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. செவ்வாதோஷம், சனீஸ்வர பகவான் தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட செவ்வாதோஷத்தை போக்குறதுனால எதிர்காலத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சனீஸ்வர பகவான் செவ்வாய் தோஷமே இல்லாமல் பண்ணுறார். இதுதான் சனீஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாறு உண்மை. ஆகையினால செவ்வாய் தோஷத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஜெம் டிவி நேயர்களுக்கு ஜெம் டிவி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க. இப்போ உங்களோட கருத்துப்படி இந்த சனி பயிற்சி முதலிடம் யாருக்குன்னா ரிஷபராசிக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? முதலிடம் ரிஷபராசிக்கும், 2ஆம் இடம் கன்னி ராசிக்கும், 3ஆம் இடம் மிதுனத்துக்கும், 4ஆம் இடம் துலாத்துக்கும்,
5ஆம் இடம் சிம்மத்துக்கும் நன்மைகள் செய்வார். மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னா கடகராசிக்காரர்களுக்கு, கடகராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள், மேஷராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள், மகர ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள், கும்பராசியும் மீனராசியும் பரவாயில்லைன்றது, தனுசும் பரவாயில்லைன்றது தான் விதி. மிகவும் மோசமான ஒரு காலகட்டம் மேஷராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இது வந்து இது வந்து பொது பலன் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது அது அதுக்கு பிறகு அவங்களுடைய ஜாதக ஆமாம், இது சனிப்பெயர்ச்சி என்பது பொது விஷயங்கள், இதனோட அடிப்படைகள் தத்துவங்கள் இருக்கும். ஆனால் அவருடைய ஜாதகங்கள் வந்து லக்னாதிபதி வலுப்பெற்று அந்த லக்னாதிபதி இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி லக்னாதிபதி பார்த்தாலோ அல்லது லக்னாதிபதியோடு இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி அவர் நல்ல தசாநாதன் நல்லா இருந்தாலோ இந்த சனிப்பெயர்ச்சி என்பது பாதிக்காது. அவர் நடக்கக்கூடிய தசாநாதன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் பாதிக்காதுன்றது தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பொது விஷயங்கள் சொல்லுவாங்க. எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் அது செய்ய வேண்டிய தீமைகளையோ நன்மைகளோ செய்யும். ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த நன்மைகளோ கூட்டி கொடுப்பதற்கு கிரகங்கள் அவருடைய லக்னாதிபதி பார்க்கணும், அல்லது லக்னாதிபதிக்கு நட்பான வீட்டில் அமரணும், அல்லது நல்ல திசையில் அவங்க நடந்தால் இன்னும் நன்மைகளை செய்வார்கள். அவளுக்கு தீய ஸ்தானங்களில் தீய லக்னாதிபதி பார்க்கலை அல்லது லக்னாதிபதி அவருடைய பகை நட்சத்திரத்திலே பயணித்தாலோ அல்லது அவருக்கு பகையான தசானம் நடந்தாலோ மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் நாம் பரிகாரங்களை தேடி நாம் போகணும். அந்த பரிகாரங்கள் என்பது என்னுடைய கருத்து என்னன்னா, உண்மையாக இரவில் படுக்கும்போது பஞ்சபூதங்களை தியானித்து நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் பொறுத்து மன்னித்து எனக்கு பாவ மன்னிப்பு தந்துள்ளார்னு கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டு படுக்கை அறை சென்றாங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக கடவுள் பஞ்சபூதங்கள் பார்த்து கொள்ளுகிறது. அவ்வளோதான். ஏன்னா நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை அவர்கள் கொடுப்பார்கள், பஞ்சபூதங்கள் காப்பாற்றும் போது காப்பாற்றுவார்கள். அவ்வளோதான். இதுவரை ஜெம் டிவி நேயர்களுக்காக காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜோதிட சிகாமணி திரு லக்ஷ்மணன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை உங்களுக்காக வழங்கினார். இருந்தாலும் அவர் கூறியபடி நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியையோ மற்றும் தாயாருடன் இணைந்த பெருமாளையோ மற்றும் முருகப்பெருமானையோ வணங்கி வந்தால் ஓரளவுக்கு நமக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்லை, எல்லாம் தான் சொல்லிட்டேன். இருந்தாலும் பொதுவாக வந்து இந்த சனிப்பெயர்ச்சி என்பது நிறைய பேர் விரயஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால நிறைய பிரச்சனை. 12ஆம் இடம்ன்றது பெட் கம்ஃபர்டபுள் விஷயம் நம்ம பேசுவோம். அதனால் மனைவியோட அன்பாக இருந்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொள்வது நல்லது என்பது பொது விஷயங்கள். மனைவிக்கு ஏன்னா சனீஸ்வர பகவான் மனைவிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார். மனைவியை மதிக்க கற்றுக்கொள்வான். ஆணாக இருந்தால் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்வான், பெண்ணாக இருந்தால் கணவனை மதிக்க கற்றுக்கொள்வார். இது சிறப்பான வாழ்க்கை அமையணும்னா இதை பயன்படுத்தினாங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்கன்றது என்னுடைய விதி. வாழ்நாள் முழுக்கவே நம்முடைய இந்து பாரம்பரியப்படி நம்முடைய முறைப்படி கோச்சாரப்படி கணவன் மனைவி ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்புக்கு உண்டான பிரச்சனைகளை சந்திக்கவே வேணுன்றது தான் ஜோதிடத்தோட விதி. அதனால் அதை தெரிஞ்சுக்கின்னு ஒவ்வொரு ஜோதிடரை நல்ல ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு பிரகாரம் அவர்கள் அந்த வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்வார்களே ஆனால் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த கணவன் வேணாம் அல்லது இந்த மனைவி வேணாம் மட்டும் போகும்போது அடுத்த பிரச்சனை அவங்க சந்திக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆக தவிர்த்துக்கிறதுக்கு நாமும் சரி இதை இந்த பிறவியில் ஏற்றுட்டு இந்த பிறவியை நாம் கடந்துருவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டாங்கன்னா நம்முடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படுது, நல்லா இருக்குதுன்றது என்னுடைய கருத்து. இதில் வந்து மற்றவங்க இந்த கருத்தை ஏற்றுக்காமல் இருக்கக்குள்ள விட்டுருங்க, ஏற்றுக்கிறவங்க இந்த அட்வைஸை ஏற்றுக்கின்னு சிறப்பாக இருங்கன்றது என்னுடைய. இதுவரை
மேஷம் முதலான மீன ராசி வரை சனிப்பயிற்சி பலன்களை விரிவாக நமக்காக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திரு லக்ஷ்மணன் அவர்கள் நம்முடைய உரையாற்றினார். மேலும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றும் அவர் நமக்கு அறிவுறுத்தினார். மீண்டும் ஒரு முறை அவரது சொல்லாலேயே ஐயா நீங்கள் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரை கொஞ்சம் வணங்கினா நல்லது அப்படின்னு. மேஷராசிக்காரர்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தற்காலம் வணங்குங்கள். ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி வணங்குங்கள். மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளை வணங்குங்கள். கடகராசிக்காரர்கள் அம்பாளை வணங்குங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சூரிய பகவானை வழிபடுங்கள். கன்னியா ராசிக்காரர்களும் பெருமாளை வழிபடுங்கள். துலா ராசிக்காரர்களும் பெரும் மகாலட்சுமியோட அம்சத்தில் பெருந்தேவி தாயாரை வணங்குங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் சித்தர்களை வழிபடுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள், இல்லை குரு பகவானை வழிபடுங்கள். குரு ஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் தியானம் பண்ணுங்க. மகர ராசிக்காரர்களும் பழனி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. கும்பராசிக்காரர்கள் வந்து பொதுவாக பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுறது நல்லது. மீனராசிக்காரர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடலாம், எம்பெருமானாகிய பெருமாளையும் வழிபடலாம். இது 2 பேருக்கும் அது நல்லது. அது மொத்தத்தில் எல்லா ராசிக்காரங்களும் ஆஞ்சநேயர் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் நல்லது. சனிப்பெயர்ச்சி என்பது ஆஞ்சநேயரை எப்போவுமே வழிபட்டால் சனிப்பெயர்ச்சி பெரிய தீமைகளை செய்ய மாட்டார். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வாழ்நாளில். அதுக்காக தான் ஆஞ்சநேயரை போய் எல்லாரும் கும்பிடுவாங்கன்னா. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவபெருமானுடைய அம்சம். அதனால் சிவனை கும்பிட்ட ஒரு அமைப்பும் நமக்கு கிடைச்சிரும். அதே தான் நான் ஜெம் டிவியில் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, சனீஸ்வர பகவான் இன்னொன்று சொல்கிறார், தன்னுடைய மனைவியை தாமணியை வணங்கினால் என்னுடைய துன்பத்தில் நான் கொடுக்கும் துன்பத்திலிருந்து அவங்களை குறைத்து கொள்வேன்னு சொல்கிறார். விடுபடுவேன்னு குறைத்து கொள்வேன்னு சொல்கிறார். தாமணி அம்மாவும் வணங்குங்க என்றதான் என்னுடைய கருத்து. நம்ம அப்படி இல்லாமல் எங்கள் திருப்பதி சீனிவாச பெருமாளை வணங்கினா அப்படின்னு சொல்ல சில பேர் ஜென்ரலாக சனீஸ்வரன் கோயில் திருப்பதி எப்பவுமே பெருமாளை வணங்குறது, திருப்பதி வெங்கடாஜலபதி என்பது பொதுவான விஷயங்கள். அவருடைய வணங்குறது எல்லா விஷயங்களும் நல்லது. திருப்பதி வெங்கடாஜலபதி விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதுவும் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எல்லாருமே திருப்பதி இப்போ போய் வரது சிரமப்படுறாங்களே, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்ணி அவங்கவுங்க வந்து அந்த வரக்கூடிய தோஷங்களை போக்கிக் கொள்ளுங்க. இந்த சனிப்பயிற்சி பயப்பட வேணாம் இல்லையா? இந்த சனிப்பெயர்ச்சி பொதுவாக பயப்பட வேண்டிய இல்லை. மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில அரசாங்கங்களுக்கு சில பிரச்சனைகள் வர இருக்கிறது. அது மக்களுக்கு பாதிப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை. இடையில் இந்த 2.5 ஆண்டுகளில் கடல் சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கடல் மூலயமாக போர் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனாலும் அது இந்திய நாட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது. இப்போ உலக யுத்தம் வராமறை ஏதாவது இல்லை, அதெல்லாம் இப்போத்தி இல்லை. அதெல்லாம் பேசணும். 6 கிரகங்கள் வர குரு வந்து இதில் வர்றதுனால அதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் உள்நாட்டு போர் அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அது வந்து சிம்பிளாக தான் ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் சரிங்க. மொத்தத்தில் வந்து இந்த சனிப்பயிற்சியை பற்றி எம்டிவிக்காரர்கள் வந்து பயப்பட வேணாம். நேயர்கள் நல்லபடியாக தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. வந்து இறைவனை தொடர்ந்து வழிபடுதல் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை எம்டிவி நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. என்னோடு இந்த உரையாடலுக்கு நன்றி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.